அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாடத்துல என்ன பார்க்க போறோம்னா, சமூக அமைப்புகள் மற்றும் நடைமுறைகள். சோஷியல் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் பிராக்டிசஸ் பத்தி நாம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம இந்திய நாட்டோட அந்த சமூக அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அத நம்ம 3 விதமா பிரிக்கலாம். பழங்குடியின மக்கள், ட்ரைப்ஸ், சாதிய அமைப்பு, கேஸ்ட் சிஸ்டம், அப்புறம் இந்த வகுப்பு, அதாவது கிளாஸ் சிஸ்டம். அப்போ 3 விதமா இந்த சமூக அமைப்பு உள்ளது இந்திய நாட்டுல. பழங்குடிகள், சாதி அமைப்பு மற்றும் வகுப்பு. இவற்றில நம்ம பார்க்கும்போது, பழங்குடியின மக்கள் மற்றும் சாதி அமைப்பு வந்து ரொம்ப விளக்கமாவும், பழங்குடியின மக்களின் இயல்புகள், வாழ்க்கை முறை, அவர்கள் சந்திக்கக்கூடிய சவால்கள், இது எல்லாமே இன்னைக்கு நாம விரிவா பார்க்கலாம். மேலும் சாதி சமூகத்தினுடைய அடுக்கமைப்பு, அதனுடைய இயல்புகள், அது எவ்வாறு தோன்றுனது, அதனுடைய இயல்புகள் என்னன்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பிரிட்டிஷ் இந்தியால அந்த ஆங்கிலேயர்களுடைய ஆதிக்க காலத்துல நம்ம பார்த்தோம்னா, அந்த நேரத்துல பழங்குடியின மக்களுடைய வாழ்க்கை முறை, அப்புறம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய மாற்றங்கள், அதனால ஏற்பட்ட விளைவுகள், சமூக மாற்றங்கள் பழங்குடியின மக்களுடைய வாழ்க்கை மாற்றத்துல என்னென்ன பங்களிப்பை இந்திய அரசியலமைப்பு சட்டம் மற்றும் அந்த ஆங்கிலேய ஆதிக்க ஆ அந்த ஆட்சி காலம் என்னென்ன மாற்றங்கள பங்களிப்ப உருவாக்குனுச்சு. இது எல்லாமே நம்ம பார்க்க போறோம். அப்போ இந்திய நாட்டுடைய சமூக அமைப்ப நம்ம 3 விதமா பிரிக்கிறோம். பழங்குடியின மக்கள், சாதிய அமைப்பு, வகுப்பு. இதுல பழங்குடியின மக்களுடைய அறிமுகத்த நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு சூழ்நிலையில நம்ம பார்த்தோம்னா, பழங்குடியின மக்களுடைய வாழ்க்கை முறை வந்து பல மாறுதல்களுக்கு உட்பட்டிருக்குது. அப்படி என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குன? ஏன் அந்த மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு? எப்படி வந்து அரசனுடைய கொள்கைகள், சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா, சில நன்மைகளையும், சில தீமைகளையும், அதாவது பாதிப்புகளையும் பழங்குடியின மக்களுடைய வாழ்க்கையில வந்து ஏற்படுத்தியிருக்குது. மேலும் அவங்களுடைய வாழ்க்கை முறை, அதேபோல அவங்களுடைய வாழக்கூடிய இடம், இது எல்லாமே இந்த வகைகளிலும் அ பழங்குடியின மக்கள் வந்து தனிமைப்படுத்தப்பட்டிருக்காங்க. அதாவது ஆலினேட்டட். அ பொதுவான மற்ற மக்கள் வாழக்கூடிய வாழ்க்கை முறை, அவர்கள் அனுபவிக்கக்கூடிய முன்னேற்றம், வளர்ச்சி, இது எல்லாமே வந்து பழங்குடியின மக்கள போயி சேர்ந்திருக்குதா? ட்ரைபல்ஸ போய் சேர்ந்திருக்குதா? அப்படின்னு பார்த்தோம்னா, அது கேள்விக்குறியா தான் இருக்குது. ஸோ அந்த வகையில அவங்களுடைய இயல்பு வாழ்க்கை வெகுவா பாதிக்கப்பட்டிருக்குது. முதல்ல நாம இந்த ட்ரைப்ன்ற வார்த்தை எப்படி வந்துச்சு? அவங்க யாரு? யார நாம ட்ரைப்ன்னு சொல்றோம்? அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். ட்ரைப்ன்ற இந்த ஆங்கில வார்த்தை வந்து, அ உலகின் மிக பழமையான மொழிகள்ல ஒண்ணான லத்தீன். அந்த மொழியிலேருந்து தான் வந்திருக்குது. அந்த லத்தீன் மொழியில இந்த ட்ரைப்ன்ற வார்த்தையோட அர்த்தம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, குழுவாக மக்கள் சேர்ந்து வாழ்ந்த இடம். அதாவது இன்ஹாபிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு குழுவா மக்கள் எல்லாம் ஒன்றிணைந்து வாழக்கூடிய இடம். அதுக்கு பேர் வந்து அந்த மக்களுக்கு பேர் வந்து ட்ரைப் அப்படிங்கிறது தான் வந்து லத்தீன் மொழியில இருக்கக்கூடிய விளக்கம். அதேபோல பிரிட்டிஷ் இந்தியால அந்த ஆங்கிலேயர்கள் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அ ஏற்கனவே நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய சாதிய அமைப்பு, அந்த அமைப்பிலிருந்து இந்த மக்கள வந்து வேறுபடுத்தி காமிக்கணுங்கிறதுக்காக தான் ட்ரைப் இல்லன்னா பழங்குடியின மக்கள்னு அவங்கள குறிச்சு சொன்னாங்க. ஏன்னா, அ அந்த ஆங்கிலேயர்கள் காலத்துல சாதிய அமைப்பிலிருந்து இந்த பழங்குடியின மக்களுடைய வாழ்க்கை முறை, இவங்களுடைய கலாச்சாரம் எல்லாமே வேறுபட்டு இருந்துச்சு. அத அவங்க பார்த்தாங்க. அதனால இவங்கள தனிப்பட்ட முறையில ட்ரைப் இல்லன்னா பழங்குடியின மக்கள் அப்படின்னு அவங்கள வந்து குறிச்சு சொன்னாங்க. இந்த பழங்குடியின மக்கள நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுக்குன்னு சின்ன சின்ன குழுக்கள், ஒரு அ சின்ன ஒரு குறிப்பிட்ட 20லேருந்து 50 வரையில இருக்கக்கூடிய ஒரு சின்ன குழுலேருந்து மேக்ஸிமம் ஒரு நம்பர் வந்து இருக்கிற மாதிரியான ஒரு குழுவுல அவங்க இருப்பாங்க. அதேபோல அவங்களுக்குன்னு அ மொழி இருக்கும். அவங்களுக்குன்னு தனிப்பட்ட பழக்கவழக்கங்கள், அதேபோல அவங்களுடைய வாழ்க்கை முறையும் நம்ம பார்த்தோம்னா, மத்தவங்கள்ட்டேருந்து ஒரு கொஞ்சம் யூனிக்கா, தனித்துவமா இருக்கிற மாதிரி அவங்களோட வாழ்க்கை முறை இருக்கு. இவங்க வந்து பார்த்தோம்னா, மிக பழமையானவர்கள். அதேபோல பின்தங்கிய நிலையில இன்னைய சூழ்நிலையில இருக்காங்க. ஏன்னா, அவங்கள வந்து இந்த நவீன கருவிகள்,
நவீன முறைகள் இது எல்லாமே அவங்கள போய் ரீச் அடைய முடியாத, அத சென்றடைய முடியாத ஒரு சூழ்நிலையில அவங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனால தான் அவங்க வந்து ஒரு பின்தங்கிய நிலையில இருக்கிறாங்கன்னு நம்ம சொல்லலாம். இந்த சுதந்திரத்துக்கு பிறகு அதுக்கப்புறம் அவங்கள வந்து எப்படி குறிக்க ஆரம்பிச்சோம் அப்டின்னா, பட்டியலின பழங்குடி மக்கள் அப்படின்னு அவங்க வந்து குறிக்கப்படுறாங்க. ஷெட்யூல்டு ட்ரைப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அவங்களே இந்த மண்ணினுடைய பூர்வ குடிகள். அத வந்து உணர்த்துற விதமா நெறைய நம்ம வந்து பல பதங்கள், அதாவது டெர்ம்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்றோம். அவங்கள வந்து குறிச்சு சொல்றதுக்கு, பழங்குடியின மக்கள குறிச்சு சொல்றதுக்கு நெறைய வார்த்தைகள், நெறைய பதங்கள் வந்து நம்ம பயன்படுத்துறோம். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஆதிவாசி, அதாவது ஃபர்ஸ்ட் செட்டிலர், முதலில் குடியமர்ந்தவர்கள், அ ஃபர்ஸ்ட் இன்ஹாபிட்டர்ஸ் அப்படின்னும் சொல்லலாம். அதாவது அவங்க தான் இந்த பூர்வ குடிமக்கள், ஆதிவாசி. ஆதியிலிருந்து ஆரம்ப காலத்திலேருந்து வாழக்கூடிய மக்கள். அவங்கள தான் முதலில் குடியமர்ந்தவர்கள். அந்த அர்த்தத்தில நாம அவங்கள சொல்றோம். அதேபோல வனவாசி அப்படின்ற நம்ம ஒரு பதத்தையும் நம்ம வந்து யூஸ் பண்றோம். வனவாசி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, வனத்தில் அல்லது காடுகளில் வசிப்பவர்கள். அவருடைய வாழ்க்கை முறை எத சார்ந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, காட்ட சார்ந்து இருக்கும். அதனால தான் அவங்கள நாம என்ன சொல்றோம்? வனவாசின்னு சொல்றோம். அதேபோல வாணிய ஜாதி அப்படின்னு சொல்லுவாங்க. பிரிமிட்டிவ் பீப்பிள், பழங்கால மக்கள். பழங்கால முறைகள பயன்படுத்தி வாழக்கூடிய மக்கள். அந்த அர்த்தத்துல நாம அவங்கள வாணிய ஜாதின்னு குறிப்பிட்டு சொல்றோம். அதேபோல ஜன்ஜாதி அப்படின்ற இன்னொரு வார்த்தையும் நம்ம வந்து பயன்படுத்துறோம். அது பார்த்தீங்கன்னா, நாட்டுப்புற மக்கள், ஃபோக் பீப்பிள் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். அதேபோல இன்னொரு வார்த்தையும் அவங்கள குறிக்கிறதுக்கு வந்து பயன்படுத்துறாங்க. அனுசூசித் ஜாதி. ஆ நார்த் இந்தியால பார்த்தோம்னா, அனுசூசித் ஜாதி அப்படின்ற ஒரு பதத்துல பழங்குடியின மக்கள குறிச்சு சொல்றாங்க. இவங்க எல்லாருமே வந்து ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸ், பட்டியலின பழங்குடியின மக்கள். ஸோ, இப்படி இவங்கள ஆதிவாசி, வனவாசி, வாணிய ஜாதி, ஜன்ஜாதி இப்படிப்பட்ட பல வார்த்தைகள பயன்படுத்தி அவங்கள குறிச்சு நாம சொல்றோம். அதேபோல அந்த ட்ரைப் அப்படின்னா, பழங்குடியின மக்கள் அப்படின்னா, என்ன டெஃபினிஷன்? மு மு யார வந்து நாம ஒரு பழங்குடியின மக்கள்னு சொல்லலாம்? WHR ரிவர்ஸ். அந்த மிகப்பெரிய ஆந்த்ரோபாலஜிஸ்ட். அவரு என்ன சொல்றாரு? அவரு குடுத்த டெஃபினிஷன் படி, ஆ ஆ இந்த பழங்குடியின மக்கள் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஒரு ஒரு சமூக குழு. ஒரு சமூக குழு. அவங்க எல்லாமே ஒருங்கிணைந்து எளிமையான முறையில, அவங்களோட வாழ்க்கை முறை பார்த்தீங்கன்னா, எளிமையான முறையில இருக்கும். ஒரே மொழிய வந்து பயன்படுத்துவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட மொழி இருக்கும். அதேபோல அவர்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, ஒரு காமன் பர்ப்பஸ், ஒரே குறிக்கோளோட, அதேபோல ஒரே ஒரு லீடர், காமன் லீடர், சீஃப் வந்து அவங்களுக்கு வந்து இருப்பாங்க. ஸோ ஒரு தலைமையின் கீழ மக்கள் வந்து செயல்பட்டுட்டு ஒரு குழுவா வாழ்றதுக்கு பேர் தான் பழங்குடியின மக்கள், பழங்குடி இனக்குழுக்கள் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுடைய வாழ்க்கை முறையும் பார்த்தீங்கன்னா, ஒரே விதமா இருக்கும் அப்படின்னு WHR ரிவர்ஸ் சொல்றாரு. ஸோ அவர் சொன்ன டெஃபினிஷன் படி பார்த்தோம்னா, இது ஒரு சமூக குழு. ஆ ஒரு நம்பர் ஆஃப் பீப்பிள் வந்து மக்கள் வந்து குழுவா ஒன்றிணைந்து எளிமையான வாழ்க்கை முறையில, அ அவர்களுக்கென்று தனிப்பட்ட ஒரே மொழிய பயன்படுத்தி, காமன் பர்ப்பஸ் ஒரே குறிக்கோளோட, அவங்களுக்குன்னு ஒரு தலைவர், ஒரே தலைமையின் கீழ் இருக்கக்கூடிய மக்கள், அவர்களுடைய வழிமுறைகளும், வாழும் வழிமுறைகளும் ஒரே விதமாக இருக்கும். இப்படிப்பட்ட மக்கள் இனக்குழுக்கள வந்து நாம பழங்குடியின மக்கள் அப்படின்னு WHR ரிவர்ஸ் வந்து டெஃபினிஷன் குடுக்குறாரு. ஸோ அதுபடி பார்த்தோம்னா, அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட அ வாழ்க்கை முறை, மொழி, ஒரு குறிப்பிட்ட இடம், ஒரே விதமான வாழ்க்கை, ஒரு தலைமையின் கீழ இருக்கிறது, குழுவா இருக்கிறது. இவர்கள தான் நாம என்னன்னு சொல்றோம்? பழங்குடியின மக்கள்னு சொல்றோம். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இந்தியால 30 மாநிலங்கள்ல இந்த பட்டியலின பழங்குடி மக்கள் இருக்கிறாங்க. அதுலயும் பார்த்தீங்கன்னா, 705 தனி குழுக்கள் இருப்பதாகவும் அறியப்படுது. இப்போதைய ஒரு நிலவரப்படி கணக்கெடுப்பின்படி பார்த்தோம்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ், பழங்குடியின மக்கள் அமைச்சகம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, மொத்த மக்கள் தொகையில இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த மக்கள் தொகையில 8.6% மக்கள் வந்து பழங்குடியின மக்கள் இருக்கிறாங்க. அவங்க அந்த 30 மாநிலங்கள்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து பழங்குடியின மக்கள்னா யாரு? அப்படின்னு நம்ம பார்த்தோம். மேலும் அவங்களுடைய பண்புகள், ஃபீச்சர்ஸ் ஆஃப் ட்ரைபல் பீப்பிள், பழங்குடியின மக்களுடைய பண்பு நலன்கள் பத்தி நாம இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு முக்கியமான முதன்மையான பண்பு நலன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா,
குறிப்பிட்ட பொதுவான நிலப்பரப்பை உடையவர்கள். காமன் அந்த ரெசிடென்ஸ் ஏரியா, அந்த டெமோகிராபிக்கல் பிளேஸ், அந்த அவங்களுக்குன்னு டோபோகிராஃபி, காமன் டோபோகிராஃபின்னு சொல்லுவோம். ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்புல பொதுவான நிலப்பரப்பை உடையவங்க. ஏன்னா அவங்க வந்து அவங்க வாழ்றதுக்கு ஏற்ற இடம் மலைப்பாங்கான இடம், அப்படி இல்லைன்னா காட்டுக்குள்ள இருக்கிற மாதிரியான ஒரு குழுவா வாழக்கூடிய தன்மையை உடையவங்க. அதே போல ஆஹ் மலைப்பாங்கான இடங்கள்ல அவங்க இருக்கும்போது அவங்களுக்குள்ளேயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன குழுக்கள் அவங்களுக்குள்ள இருக்கும். ஸோ முதன்மையான பண்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுக்கான குறிப்பிட்ட பொதுவான நிலப்பரப்பை உடையவர்கள். அதான் முதல் பண்பு. 2வது பண்பு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒற்றுமை உணர்வு. அந்த யூனிட்டின்றது வந்து அந்த சென்ஸ் ஆஃப் யூனிட்டி வந்து அவங்களுக்கு ரொம்பவே அதிகமா இருக்கும். ஏன்னா, எல்லா சூழ்நிலையிலும் அவங்க வந்து ஒற்றுமையா இருக்க வேண்டிய கட்டாயத்திலயும் இருக்கிறாங்க. அந்த உணர்வோடையும், அந்த பண்பு உடையவங்களாவும் அவங்க இருக்கிறாங்க. ஏன்னா, மலைப்பாங்கான பகுதிகள்ல வாழ்றதுனால, அவங்க வேட்டையாடுறது முதல், உணவு சேகரிப்பது வரை, அதேபோல ஆ பாதுகாப்பு. அ அ நெறைய வந்து காட்டு விலங்குகள் வரலாம். மற்றவர்களுடைய ஊடுருவல் இருக்கலாம். இதுலேருந்துலாம் அவங்க பாதுகாக்கணும் அப்டின்னா, தன்னைத்தானே தாங்களே பாதுகாக்கணும் அப்டின்னா, அவங்க குழுவா இருக்கிறது மூலமா, ஒற்றுமை உணர்வோட இருக்கிறது மூலமா தான் அவங்களால அந்த வாழ்க்கை முறைய வாழ முடியுது. ஸோ, எல்லா சூழ்நிலைகளிலும் அவங்க வந்து ஒற்றுமை உணர்வோட வாழக்கூடிய பண்பு இருக்காங்க. ஏன் அப்டின்னாக்க, வேட்டையாடுறது முதல், அவங்களுடைய பாதுகாப்பு வரைக்கும், அ குழுவா ஒற்றுமை உணர்வோட அவங்க வாழ்றாங்க. 2வது பண்பு அவங்களுடைய ஒற்றுமை உணர்வு பத்தி நம்ம சொல்றோம். 3வது பண்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எண்டோகேமஸ் குழுக்கள். அதாவது தங்களுக்குள்ளேயே வந்து திருமணம், அதேபோல மற்ற உறவு கொள்ளுதல், அதாவது இன்டராக்ஷன் வித் ஒன் அனதர். நம்ம ஒருவருக்கொரு தொடர்பு வைத்துக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அது வந்து அவங்களுடைய இனக்குழுக்களுக்குள்ளேயே தான் இருக்கும். அததான் நம்ம வந்து எண்டோகேமஸ் குரூப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம். எண்டோகேமஸ் குழுக்கள் அவங்களுக்குள்ள திருமணம் செய்து கொள்வது. இந்த எண்டோகேமஸ் வகை குழுக்கள வந்து நாம சாதி அமைப்பிலயும் பார்க்கலாம். ஒரே சாதிக்குள்ள திருமணம் செய்றது. அந்த மாதிரியான அமைப்புக்கு பேரு தான் எண்டோகேமஸ் குழுக்கள். பழங்குடியின மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா, எண்டோகேமஸ் குழுக்கள் வகைய சார்ந்தவங்க தான். ஆனாலும் இன்னைய சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா, பல்வேறு காரணங்களால இன்டர் ட்ரைபல் மேரேஜஸும், அதாவது ஒரு இனத்திலேருந்து மற்ற இனத்தில திருமணம் செஞ்சுக்கிறதும் இப்போ நடக்குது. ஏன்னா, அவங்க வாழ்க்கை முறையில ஏற்பட்ட நிறைய மாற்றங்கள், பல்வேறு காரணங்களால அவங்களுடைய வாழ்க்கை முறையிலயும் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அதுல இந்த எண்டோகேமஸ் வகை திருமணங்கள தாண்டி, அவங்களுக்கு குழுவ தாண்டி வெளியிலயும் அவங்க திருமணம் செஞ்சுக்கிறதும் இப்போ கொஞ்சம் அதிகரிச்சுட்டு வருதுன்னு சொல்லலாம். 4வது முக்கியமான பண்பு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க, பொதுவான பேச்சு வழக்கு கொண்டவர்கள். அதாவது காமன் டயலெக்டிக்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். தங்களுக்கென பொதுவான பேச்சு வழக்குன்னு பின்பற்றி, அவங்களுக்குள்ள அந்த தகவல் பரிமாற்றங்கள செஞ்சுப்பாங்க அவங்க. அதுதான் வந்து பொதுவான பேச்சு வழக்கு கொண்டவர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது வந்து 4வது பண்பு. 5வது பண்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வோட இருக்கிறவங்க. கான்ஷியஸ் அபௌட் தியர் புரொடெக்ஷன். எப்போதுமே வந்து புரொடெக்ஷன் ஆன் அபௌட் தியர் அவேர்னஸ் என்னன்னாக்க, எந்த மற்ற அந்த இன்ஃபில்ட்ரேஷன், மற்ற குழுக்களுடைய ஊடுருவல், அ கலந்துராம பாதுகாக்கிறதுல, அவங்களுடைய பாரம்பரிய கலாச்சாரத்த பாதுகாக்கிறதுல, அவங்க ரொம்பவும் வந்து கான்ஷியஸா இருப்பாங்க. ரொம்பவே வந்து அந்த உணர்வோட இருப்பாங்க. அதாவது மற்ற மக்களுடைய பழக்கவழக்கங்கள், இந்த இனக்குழுக்களோட கலக்காதவாறு மிகுந்த கவனத்தோட இருப்பாங்க அவங்க. மேலும் இதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து பலம் சேர்க்கிற மாதிரி, பலம் பொருந்திய தலைவர தான் அவங்கள வந்து தேர்ந்தெடுத்து, அவங்களோட குழுவினுடைய தலைவரா அவங்க அமர்த்தியிருப்பாங்க. அந்த தலைவருடைய முக்கியமான பொறுப்பு என்னன்னா, அந்த மக்கள பாதுகாக்கிறது. மற்ற குழுக்களுடைய பாரம்பரியம், கலாச்சாரம் இவங்களோட கலந்துடாம பாதுகாக்கிறதுல அவங்க ரொம்ப முக்கிய கவனத்தோட இருப்பாங்க. ஸோ பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வோட இருக்கிறது 5வது பண்பு. அதேபோல அந்த தலைவர் என்ன பண்ணுவாருன்னா, அவங்களுடைய குழுவ பாதுகாப்புறதுல ரொம்ப ரொம்ப கவனமா இருப்பாரு. குழு உறுப்பினர்கள வந்து அவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட பாதுகாப்புலயும் அவர் ரொம்ப கவனமா இருப்பாரு. ஒரு குழுவா அவங்களுடைய வாழ்க்கை முறைய மற்றவர்களுடைய ஊடுருவல் இல்லாம, மற்றவர்களுடைய பழக்கவழக்கங்கள், கலாச்சாரம் இதெல்லாம் வந்து கலக்காம இருக்கிறதுல, அந்த பாதுகாப்பு குடுக்குறதுல அவங்க ரொம்ப முக்கிய கவனத்தோட இருப்பாங்க. 7வது முக்கியமான பண்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தனித்துவமான
அரசியல் அமைப்பு அவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யுனிக் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி, ஒரு பலம் பொருந்திய தலைமை பண்புடைய இருக்கக்கூடிய ஒரு தலைவர தான் அவங்க தேர்ந்தெடுத்து வச்சிருப்பாங்க. அந்த தலைவர் வந்து அந்த குழுக்களுடைய முடிவெடுக்கிறதா இருக்கட்டும், பாதுகாப்பா இருக்கட்டும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொறுப்புகள ஒப்படைக்கிறதா இருக்கட்டும், மற்ற குழுக்கள்லேருந்து இந்த தன்னுடைய இனக்குழுக்கள பா பாதுகாக்கிறதா இருக்கட்டும், எல்லா வகையிலும் அவர் என்ன பண்ணுவாரு, ரொம்ப பொறுப்புணர்வோட, ரொம்ப பலம் பொருந்திய ஒரு தலைமையா இருப்பாரு. அவர்களுக்குள்ள அந்த அ அதுக்கு ஒவ்வொரு இனக்குழுக்களுக்கு கீழயும் சின்ன சின்ன குழுக்கள் வச்சு, ஒவ்வொரு குழுக்களுக்கு இடையுமே கூட வந்து ஒரு சிறு தலைவர்கள், அந்த அவங்களுக்குள்ள கமிட்டீஸ்லாம் இருக்கும். அந்த அரசியல் அந்த பொலிட்டிக்கல் கமிட்டீஸ்லாம் அவங்களுக்குள்ள அந்த அமைப்புக்குள்ள இருக்கும். ஸோ ஒரு இனம், அதுக்குள்ள ஒரு அந்த இனக்குழு, அதுக்குள்ள சின்ன சின்ன இனக்குழுக்கள், சின்ன சின்ன இனக்குழுக்களுக்கு தலைவர்கள், அந்த தலைவர்களுக்கெல்லாம் ஒரு தலைவர். இந்த மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு தனித்துவமான அந்த அரசியல் அமைப்பு கொண்டவங்க பார்த்தீங்கன்னா, பழங்குடியின மக்களா இருக்காங்க. அதேபோல அவங்களுக்குன்னு ஒரு காமன் கல்ச்சர் 8வது பண்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவான கலாச்சாரம் கொண்டவர்கள். ஏன் நம்ம இந்த பொதுவானன்னா, ஏற்கனவே அவங்க வந்து ஒரு குழுவா வாழ்றவங்கன்னு நம்ம சொல்றோம். இப்போ இப் அ நார்மலான இப்போ ஒரு கிராமத்திலயோ, இல்லன்னா ஒரு நகரத்திலயோ நம்ம போய் எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கலாச்சாரம் இருக்கும். ஏன்னா, அவங்களுடைய ரூட் வந்து வேற ஒரு ஊர்லேருந்து வந்திருப்பாங்க. அது சாதிய அமைப்பு சார்ந்ததா இருக்கும். அவங்களுடைய கலாச்சாரம் வந்து அவங்களுடைய சாதிய கலாச்சாரமாவும் இருக்கும். ஆனா, இந்த பழங்குடியின மக்களுடைய கலாச்சாரம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு குழு கலாச்சாரம். ஏன்னா, அவங்க எப்போதுமே வந்து குழுவா தான் இருக்காங்க. ஒவ்வொரு தனி குடும்பத்துக்கும் ஒரு கலாச்சாரம் வந்து ஒரு பழக்கவழக்கங்கள், முறைகள் வந்து அவங்களுக்கு கிடையாது. ஒரு ஒரு குழு இருக்குன்னா, அந்த குழுவுக்கான ஒரு பொதுவான கலாச்சாரத்த கொண்டு அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. பொதுவான கலாச்சாரம். அதேபோல அவங்க இந்த பொதுவான கலாச்சாரம் எப்படி வந்து வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க வந்து ஒற்றுமையுடன் வாழ்ற பண்புலேருந்து அவங்க வந்திருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி, அவங்க வாழ்ற இடத்தின் அமைப்ப பொறுத்து, அவங்க ஒற்றுமையா, பாதுகாப்போட இருக்கிறதுக்கு உதவியா இருக்கு. அந்த ஒற்றுமை உணர்வு வந்து அவங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறதுக்கு உதவியா இருக்குன்னு பார்த்தோம். அதேபோல அந்த ஒற்றுமையா வாழக்கூடிய பண்புலேருந்து தான், அந்த பொதுவான கலாச்சாரம், காமன் கல்ச்சர் வந்து அவங்களுக்கு வந்திருக்குது. உணவு முதல் பாதுகாப்பு வரை அவங்க ஒற்றுமையா இருக்கிறதுனால, அவங்களுக்குன்னு ஒரே மொழி, அரசியல் அமைப்பு, அதேபோல ஒரே வகையான கலாச்சார பண்புகளையும் அவங்க கொண்டிருக்காங்க. ஒரு குழுன்னு எடுத்துட்டோம்னா, தனித்தனியான குடும்பங்கள் அங்க கிடையாது. எல்லா உறுப்பினர்களும் சேர்ந்த ஒரு குழு. அந்த குழுவுக்கான பொதுவான கலாச்சாரத்தோட அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது எப்படி வந்து எப்படி அவங்களால இது சாத்தியப்படுது? ஒரு குழுவுக்கே வந்து ஒரு பொதுவான கலாச்சாரம் எப்படி சாத்தியப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, கலாச்சாரம் அப்படின்னாலே என்னன்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அவங்களுக்கு எப்படி வந்து அந்த பொதுவான கலாச்சாரம் வந்து சாத்தியப்பட்டுச்சு நம்ம பார்க்கலாம். கல்ச்சர் அந்த கலாச்சாரம் அப்படிங்கிறதுனா நம்மளுடைய வாழும் முறை. கல்ச்சர்ன்றது இட்ஸ் அ வே ஆஃப் லைஃப். அப்போ நம்ம எந்த முறையில வாழ்றோமோ, அதுதான் நம்முடைய கலாச்சாரமா, பழக்கவழக்கங்களா, ட்ரெடிஷனா மாறுது. அப்ப அவங்க ஒற்றுமையா வாழ்றாங்க. ஒற்றுமைங்கும்போது ஒரே அந்த ஒத்திசைவுன்னு சொல்லுவோம். சேம் ஆட்டிட்யூட் ஒரே வகையான எண்ணங்கள். அப்படி இருக்கும்போது தான் நம்மளால ஒற்றுமை உணர்வோட வாழ முடியும். அப்போ ஒரே வகையான பழக்கவழக்கங்கள், ஒரே உணவு வகை, ஒரே மொழி பேசுறோம், ஒரே இடத்துல நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அப்படிங்கும்போது அவங்களால ஒரே கலாச்சாரத்தையும், பொதுவான கலாச்சாரத்தையும், பொதுவான வாழ்க்கை முறையும் பின்பற்றது சாத்தியமாகுது. அப்போ பழங்குடியின மக்கள் ஒரு குழுவுக்கு அவங்களுக்கென்று பொதுவான கலாச்சாரத்தை கொண்டவர்களா இருக்காங்க. இதுதான் வந்து ஒரு 8வது பண்பா அவங்களுடைய பழங்குடியின மக்களுடைய பண்பு நலனா நம்ம வந்து பார்க்குறோம். 9வது பண்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உறவு முறையின் முக்கியத்துவம். அவங்களுக்குள்ள அந்த தே வில் கிவ் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் கின்ஷிப். என்ன அப்படின்னா, கின்ஷிப்ன்றது வந்து உறவு முறை. ஒரு மூதாதையர்கள பயன்படுத்தி வழி வழியா அந்த பரம்பரை பரம்பரையா நாம சில பழக்கவழக்கங்கள பயன்படுத்துறது. அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா, கிளான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. குலம், ஒவ்வொரு இனக்குழுக்கள் கிளான்ஸ், அப்புறம் லீனேஜஸ் அத ஒரு குலத்தில ஏற்படக்கூடிய அந்த ஒரு குலம் அந்த குழுவுக்குன்னு இருக்கக்கூடிய அ ப பழக்கவழக்கங்கள், பாரம்பரியம் வந்து அடுத்த ஜெனரேஷன் பை ஜெனரேஷன் அடுத்தடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்லப்படுறதுன்னு நம்ம பார்த்தோம்னா லீனேஜ். அது வந்து அந்த மேட்ரினல், பேட்ரினியல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அம்மா வழி சமூகமா, அப்பா வழி சமூகமா, அது ஒவ்வொரு இனக்குழுக்களுக்கும் இது வந்து அந்த மேட்ரிலினியல், பேட்ரிலினியல், தந்தை வழி சமூகமா, தாய் வழி சமூகமா அப்படின்றதெல்லாம் வந்து மாறும். ஆனா, அவங்க அந்த உறவு முறைக்கு முக்கியத்துவம் கொடுத்து கின்ஷிப், லீனேஜ், கிளான் இந்த மாதிரியான ஒரு
குழு பண்பு நலன்கள பெற்று உறவு முறைக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழக்கூடிய வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது 9வது பண்பு நலனா நாம வந்து பார்க்குறோம். 9வது பண்பு நலன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கின்ஷிப் அதாவது உறவு முறையின் முக்கியத்துவம். அதேபோல 10வது அ பண்பு நலன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சமத்துவத்திற்கு மதிப்பளித்தல். ஈகலிட்டேரியன் கான்செப்ட் அதாவது அவங்க வந்து அனைவரும் சமம். அங்க வந்து இந்த பழங்குடியின மக்களுடைய குழுக்கள், இனக்குழுக்கள்ல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்குள்ள வந்து ஆண், பெண், மேல கீழ அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு வித்தியாசமோ, இன பாகுபாடோ, ஆ அத தவிர அ இந்த குழு, அந்த குழு அந்த மாதிரியான வேறுபாடுகள் வேணா இருக்கலாமே ஒழிய, அவங்க இனத்துக்குள்ள அவங்களுடைய இனக்குழுக்களுக்கு உள்ள வந்து எந்த ஒரு வித்தியாசமுமே அவங்களுக்கு கிடையாது. ஆண், பெண் வித்தியாசம் கிடையாது. வேற எந்த வித்தியாசமும் அவங்களுக்குள்ள கிடையாது. ஸோ அவங்க வந்து சமத்துவத்திற்கு மதிப்பளித்து வாழ்றாங்க. ஆனா, சில அ அட்வான்டேஜஸ் இல்லன்னா பவர், அத்தாரிட்டி அந்த பேசிஸ்ல பார்த்தோம்னா, அந்த சீஃப்பா இருக்கக்கூடிய அந்த குழுவினுடைய தலைவருக்கு வந்து சில பவர், அத்தாரிட்டி இதெல்லாமே இருக்குமே தவிர, தலைவர தாண்டி மற்ற அடுத்த நிலை மக்களுக்கு உள்ள எந்த ஒரு வேறுபாடும் அவங்களுக்குள்ள இருக்கிறது கிடையாது. இதுதான் வந்து 10வது பண்பு நலன். 11வது பண்பு நலன் நம்பர் 11 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எளிமையான மதம். சிம்பிள் ரிலிஜன் தே ஆர் ஃபாலோயிங். என்னன்னு பார்த்தோம்னா, அடிப்படையான மதத்தை கொண்டவர்களா அவங்க இருக்கிறாங்க. அதேபோல ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு குறிப்பிட்ட அ நம்பிக்கையோட ஏதாவது ஒரு இயற்கை பொருள், அது விலங்கா இருக்கலாம், மரமா இருக்கலாம். ஏதாவது ஒரு இயற்கை பொருள் மேல வந்து அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை உணர்வோட, அதுதான் அவங்க வந்து ஒரு மதமா அவங்க நினைக்கிறாங்க. ரிலிஜன் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அவங்க அவங்களுடைய நம்பிக்கையே வந்து இயற்கையின் மேல ஒரு விலங்கு மேலயோ, மரத்தின் மேலயோ, வேற ஏதாவது ஒரு முக்கியமான பொருளின் மேலயோ நம்பிக்கையோட, மேலும் அந்த அ மதம் சார்ந்த உறவு முறையும் அவங்க வந்து அந்த முக்கியமான பொருள் கூட அவங்க கொண்டிருக்காங்க. ஸோ அதுவே வந்து அவங்களுடைய மதம், மதம் சார்ந்த நம்பிக்கை. ஸோ ரிலிஜன் வைஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பழங்குடியின மக்கள் வந்து ஒரு சிம்பிள் ரிலிஜன் ஒரு எளிமையான மத நம்பிக்கைய வந்து அவங்க கொண்டிருக்காங்க. என்னன்னு பார்த்தோம்னா, அவங்களுடைய வாழ்க்கை முறையிலேயே இருக்கக்கூடிய அந்த இயற்கைய தான் இயற்கை பொருள்கள் ஏதாவது ஒன்று விலங்கோ, மரமோ எதுவா இருந்தாலும், இயற்கை பொருள் மீது ஒரு மத நம்பிக்கை உடையவதா ஒரு நம்பிக்கை உடையவங்களாவும், அதன் அதன் மீது ஒரு அ உறவுமுறை கொண்டிருக்கிறதாவும் அவங்களுடைய மதத்த பத்தி நம்ம வந்து பார்க்குறோம். இது எல்லாமே தான் வந்து பண்பு நலன்கள். பழங்குடியின மக்களுடைய பண்பு நலன்கள். நம்ம திரும்ப அந்த 11 பண்பு நலன்களையும் ஒண்ணு ஒண்ணா என்னென்னன்னு பார்க்கலாம். முதலாவதா நம்ம என்ன சொன்னோம் அப்டின்னா, குறிப்பிட்ட பொதுவான நிலப்பரப்பை உடையவங்களா இருக்காங்க. காமன் டோப்போகிராபிக்கல் ஏரியா அந்த ரெசிடென்ஸ் அவங்களுடைய வாழ்க்கை முறை. அதேபோல 2வது வந்து ஒற்றுமை உணர்வு. சென்ஸ் ஆஃப் யூனிட்டி. எண்டோகேமஸ் குழுக்கள் அவங்களுக்குள்ளேயே இனக்குழுக்களுக்குள்ளேயே இன்டராக்ஷன் அவங்களுக்குள்ள அந்த திருமணம் செய்கிறது. இதெல்லாம் தான் வந்து 3வது பண்பு நலனா பார்த்தோம். 4வது பண்பு நலன் என்னன்னு பார்த்தோம்னா, பொதுவான பேச்சு வழக்கு கொண்டவர்கள். காமன் டயலெக்டிக்ஸ். 5வது வந்து பாதுகாப்பு குறித்த மிகுந்த விழிப்புணர்வுடன் இருக்கிறது. அவங்களுக்கான 7வது வந்து பார்த்தோம் அப்படின்னா, தனித்துவமான அரசியல் அமைப்பு கொண்டு இருக்கிறது. அதேபோல 8வது பண்பு நலன் என்ன பார்த்தோம்னா, பொதுவான கலாச்சாரத்தோட அவங்க இருக்கிறது. இதுதான் வந்து 8வது பண்பு நலனா நாம வந்து பார்த்தோம். 9வது பண்பு நலன் என்ன பார்த்தோம்னா, தே கிவ் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் கின்ஷிப் அதாவது உறவு முறையின் முக்கியத்துவம். அதேபோல சமத்துவத்திற்கு மதிப்பளிக்கிறது. சென்ஸ் ஆஃப் ஈக்லிட்டேரியன் கான்செப்ட். அது வந்து அந்த ஈக்குவாலிட்டி சமத்துவத்துக்கு ஆண், பெண் வேறுபாடு இல்லாம அவங்களுக்குள்ள வேற எந்த குடும்பம் சார்ந்த வேறுபாடுகளோ, மனிதர்கள் சார்ந்த வேறுபாடுகளோ, ஆண், பெண் அந்த அ இனம் சார்ந்த வேறுபாடுகளோ அந்த மாதிரி அவங்களுக்குள்ள கிடையாதுன்னு நம்ம பார்த்தோம். அதேபோல அவங்க ஒரு எளிமையான மத நம்பிக்கைகள், இயற்கை பொருள்கள வணங்குறது. அதிலயே நம்ம பார்த்தோம்னா, டோட்டமிசம் சொல்லுவோம் நம்ம. அவங்களுக்கான ஒரு மிஸ்டீரியஸ் ரிலேஷன்ஷிப் வித் இயற்கை, நேச்சுரல் திங்ஸ். இயற்கை பொருட்கள் மீது, மரங்களின் மீது, விலங்குகளின் மீது ஒரு முக்கியமான உறவுமுறைகளை கொண்டிருக்கிறது தான் வந்து அவங்களுடைய மத நம்பிக்கைன்னு பார்த்தோம். அடுத்ததா நம்ம இப்ப பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பழங்குடியின மக்களின் சமூக பொருளாதார நிலை. சோசியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் ஆஃப் ட்ரைபல் பீப்பிள். இன்னைய நிலைமையில அவங்களுடைய சமூக, அ பொருளாதார,
கலாச்சார நிலை எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். அ இ இந்த பழங்குடியின மக்களுடைய வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய மாற்றங்கள் வந்து ஏற்பட்டுச்சு நம்ம சொன்னோம். என்னன்னாக்க, எத சார்ந்த அந்த மாற்றங்கள் அவங்களுக்கு ஏற்படுதுன்னு பார்த்தோம்னா, புவியியல் அமைப்பு சார்ந்த மாற்றத்தினால தான் வந்து மக்களுடைய வாழ்க்கை முறையில வந்து அந்த பழங்குடியின மக்களுடைய வாழ்க்கை முறையில வந்து மாற்றங்கள் பொதுவாவே வந்து சமூக மாற்றம் அப்படிங்கிறது வந்து 3 முக்கியமான காரணிகளால ஏற்படும். ஒண்ணு வந்து டெமோகிராபிக்கல் ம். ஆ சேஞ்சஸ். மக்களுடைய மக்கள் அ தொகையினுடைய விகிதம். மக்கள் தொகை வந்து அதிகமானாலோ, குறைவானாலோ, அதனால ஏற்படக்கூடிய சமூக மாற்றங்கள். அதேபோல வந்து டோப்போகிராபிக்கல் சேஞ்சஸ் நம்ம புவியியல் அமைப்பினால ஏற்படக்கூடிய மாற்றத்தினால, மனிதனுடைய சமூக வாழ்க்கையில வந்து மாற்றங்கள் ஏற்படும். அதேபோல நியூ டெக்னாலஜிஸ் நவீன முறைகள் இதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ள வரும்போது, அதனால ஏற்படக்கூடிய சமூக மாற்றங்கள். அப்போ மக்கள் தொகை அதிகரிச்சாலோ, குறைந்தாலோ எப்படின்னு பார்த்தோம்னாக்கா, வளரும் நாடுகள் நம்மள மாதிரி இந்தியா போன்ற வளரும் நாடுகள்ல வந்து பார்த்தோம்னா, அதிக அளவிலான இறப்பு விகிதம், அதிக அளவிலான பிறப்பு விகிதம் இப்படி இருந்தாலும் மக்களுடைய வாழ்க்கை தரம் வந்து பாதிக்கப்படும். குறைந்த இறப்பு விகிதம், அதிக பிறப்பு விகிதம், அதிக இறப்பு விகிதம், குறைந்த பிறப்பு விகிதம். இந்த மாதிரி ஒரு இம்பேலன்ஸ் ஃபெர்டிலிட்டி, மார்டாலிட்டில இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, மக்களுடைய வாழ்க்கை தரம் அதாவது அந்த மாறும். அதனால சமூக மாற்றங்கள் வரும். இதுதான் வந்து டெமோகிராபிக்கல் சேஞ்ச். அதனால மனிதனுடைய சமூக மாற்றம் எப்படி ஏற்படுதுன்னு பார்க்கலாம். அதேபோல புவியியல் அமைப்புனால திடீர்னு நிலநடுக்கம் வர்றதுனால, சுனாமி வர்றதுனால, திடீர்னு விவசாயம் வந்து பாதிக்கப்படுறதுனால, நீர்வரத்து கம்மியாகுறதுனால, ஆ அவங்களுடைய விவசாயம் வந்து பாதிக்கப்படும். விவசாயம் பாதிக்கப்படுறதுனால அவங்களுடைய பொருளாதார நிலை பொருளாதார மந்த நிலை ஏற்படும். பொருளாதார மந்த நிலை ஏற்பட்டா உங்களுடைய வாழ்க்கை தரம் மாறும். அப்போ சமூக மாற்றம்ங்கிறது வரும். அப்போ புவியியல் மாற்றத்தினால ஏற்படக்கூடிய மாற்றத்தினால சமூக மாற்றம் ஏற்படுவது, மக்கள் தொகையில ஏற்படக்கூடிய அந்த சமநிலையற்ற நிலை, இம்பேலன்ஸ் அ அதிக மக்கள் தொகை அதிகரிக்கிறது, திடீர்னு குறையிறது. இதனாலயும் வந்து அவங்களுடைய மக்களுடைய வாழ்க்கை தரம் வந்து பாதிக்கப்படுறதுனால சமூக மாற்றங்கள் ஏற்படும். நம்ம 3வது சொன்னது என்ன காரணின்னு பார்த்தோம்னா, அவங்களுடைய இன்வென்ஷன் ஆஃப் நியூ டெக்னாலஜி. புது நவீன முறைகள், அ புது டெக்னாலஜி வருது, மாடர்னைசேஷன் ஆகுறது. இதனாலயும் வந்து நமக்கு சமூக மாற்றங்கள் ஏற்படும். இப்படி 3 காரணிகளா நம்ம சமூக மாற்றங்கள சொல்ல முடியும். இங்க பழங்குடியின மக்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் வந்து வந்திருக்குது? அது எப்படி வந்துச்சு? அப்படின்னு பார்த்தோம்னா, முக்கியமான காரணியா பழங்குடியின மக்களுடைய சமூக பொருளாதார நிலையில வந்து மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணியா நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, புவியியல் அமைப்பினால ஏற்படக்கூடிய நம்ம சொன்ன மாதிரி டோப்போகிராபிக்கல் சேஞ்சஸ் புவியியல் மாற்றத்தினால, புவியியல் அமைப்புல இருக்கக்கூடிய மாற்றத்தினால ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான் வந்து பழங்குடியின மக்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள ஏற்படுத்துது. தொடர்ந்து அவங்களுடைய பழமையான வாழ்க்கை முறைய வாழ முடியாமலும் போகுது. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, அதிக அளவுல வந்து இடம்பெயர்வு வந்து இருக்குது. அந்த மைக்ரேஷன் நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த இடம்பெயர்வு வந்து பழங்குடியின மக்களிடையே வந்து அதிக அளவுல காணப்படுது. ரீசென்ட்டா இருக்கக்கூடிய நெறைய மாற்றங்கள்னால, முன்னேற்ற திட்டங்கள், இந்த மாதிரியான டெவலப்மென்ட் அண்ட் டிஸ்பிளேஸ்மென்ட் வந்து நெறைய நடந்துகிட்டே இருக்கு. இதனால அவங்களுடைய இடம்பெயர்வு வந்து நடக்குது. ஏற்கனவே சொன்னது மாதிரி நம்ம நாட்ல வந்து 705 பழங்குடியின குழுக்கள் இருக்கிறதா நம்ம சொல்லியிருக்கோம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, 5ல 4 பங்கு மக்கள் 705 பழங்குடியின மக்களில் 8.6% வந்து பார்த்தீங்கன்னா, அ 5ல 4 பங்கு மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, மத்திய இந்தியாவுல இருக்காங்க. சென்ட்ரல் இந்தியால வந்து இருக்காங்க. அது என்னென்ன மாநிலங்கள் நம்ம பார்த்தோம்னாக்க, ராஜஸ்தான், குஜராத், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், கர்நாடகா, ஆந்திரா, தெலங்கானா இந்த மாதிரியான சென்ட்ரல் இந்தியால, மத்திய இந்தியால தான் வந்து 4ல அ 5ல 4 பங்கு மக்கள் வந்து வாழ்றாங்கன்னு சொல்றாங்க நம்முடைய கணக்கெடுப்பின்படி. இதுல நம்ம ஒரு அ ஒற்று ஒரு அ
தொடர்பு படுத்தி நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த நார்த் ஈஸ்ட் வடகிழக்கு பகுதிகள்ல இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களுடைய வாழ்க்கை முறையில, வாழ்க்கை தரத்தையும், இந்த சென்ட்ரல் இந்தியால மத்திய இந்தியால வாழக்கூடிய நம்ம மேல சொன்ன இந்த மாநிலங்கள், அ அது மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ராஜஸ்தான், குஜராத் இதெல்லாம் சொன்னோம் இல்லையா? இந்த மத்திய இந்தியால இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களுடைய வாழ்க்கை தரத்தையும், ஆ வடகிழக்கு பகுதியில இருக்கக்கூடிய அ பழங்குடியின மக்களுடைய வாழ்க்கை தரத்தையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது, மத்திய இந்தியாவுலோட வாழக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்பவுமே பின்தங்கி இருக்கு. பொருளாதாரத்தில, சமூக பொருளாதார சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ்ல வந்து அவங்க ரொம்பவுமே பின்தங்கி தான் இருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுடைய நில அமைப்புல ஏற்பட்ட மாற்றங்கள் தான் அவங்களுடைய வாழ்க்கையிலயும் மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு காரணமா அமைஞ்சிருக்கு. ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி, பழங்குடியின மக்கள் மலைப்பாங்கான பகுதிகள், அதேபோல காடுகள் அந்த மாதிரியான இடங்கள்ல தான் அவங்க வாழ்ந்துட்டு வருவாங்கன்னு நம்ம சொல்லியிருக்கோம். மலைப்பாங்கான பகுதிகள் குறைந்து வருவதனாலயும், அதேபோல காடுகளுடைய அளவு குறைந்து வருவதனாலயும், மத்திய இந்தியாவுடைய வாழக்கூடிய பழங்குடியின மக்களின் வாழ்க்கை தரம் வெகுவா குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா, அவங்களுடைய வாழ்க்கை முறை, வாழ்வாதாரம்னு நம்ம சொல்றோம் இல்லையா? லைவ்லிஹுட் வந்து அந்த காட்ட சார்ந்து தான் அவங்க அத 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 நோக்கிய தொழில் தான் அவங்களுக்கு வந்து தெரியும். காட்டை சார்ந்த தொழில் தான் அவங்களுக்கு செய்ய தெரியும். மலையில கிடைக்கக்கூடிய பொருட்கள வச்சு தான் அவங்களுக்கு வாழ்க்கைய வாழ முடியும். அப்போ மலைப்பகுதிகளுடைய அளவு குறையுது. அதேபோல காடுகளுடைய அளவு குறையுது. இதனால அவங்களுடைய வாழ்க்கை தரமும் வெகுவா பாதிக்கப்படுறது. அதேபோல லேண்ட் ஏலியனேஷன் நம்ம சொல்றோம். தனிமைப்படுத்தப்பட்ட பகுதி. மற்ற பகுதிகள்லேருந்து பொருளாதார முன்னேற்ற திட்டங்கள் அவங்கள போய் ரொம்ப எளிதில சென்றடைய முடியறது கிடையாது. டிரான்ஸ்போர்டேஷன் ஃபெசிலிட்டீஸ் கூட நம்ம போக்குவரத்து கூட ரொம்ப எளிமையா அவங்களுக்கு கிடைக்கிறது கிடையாது. எல்லா வகையிலயும் வந்து அவங்க தனிமைப்படுத்தப்பட்டிருக்காங்க. முக்கியமா அவங்களுடைய நில அமைப்பின்படி அவங்க தனிமைப்படுத்தப்பட்டிருக்காங்க. லேண்ட் ஆலினேஷன் நில அமைப்பின்படி அவங்க தனிமைப்படுத்தப்படுதல், அதேபோல அவங்களுடைய டெபிட்ஸ் இன்கிரீஸ் கடன் அதிகரித்தல், மாநில அரசினுடைய வளர்ச்சி திட்டங்கள் முழுமையா அவங்கள போய் சென்றடையலன்னு சொன்னோம். அந்த வகையில அதேபோல அவங்களுடைய லிட்ரசி ரேட் படிப்பு விகிதம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதுவே குறைந்த படிப்பு விகிதம். ஆ முக்கியமான வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராப்ளம் இன் சானிடேஷன் சுகாதார குறைபாடுனால அவங்க ரொம்பவே அதிகமா பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்கள வந்து அந்த சுகாதாரம், ஹெல்த் ஆ ஹாஸ்பிட்டல்ஸு அதெல்லாமே போய் அவங்கள போய் அ சென்றடைய முடியறதில்ல. நம்மளோட நாட்டுடைய அமைப்பின்படி, அவங்களுடைய வாழும் அமைப்பின்படி, இந்த சுகாதார குறைபாடு, இது மேல சொன்ன எல்லா காரணங்களால, அதாவது லேண்ட் ஏலியனேஷன், ஆ கடன் அதிகரித்தல், மாநில அரசினுடைய, மத்திய அரசினுடைய வளர்ச்சி திட்டங்கள் அவங்கள முழுமையா போய் சென்றடைய முடியாத நிலை. அதேபோல குறைந்த படிப்பு விகிதம், லிட்ரசி ரேட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறது. அதேபோல சுகாதார குறைபாடு, இந்த மாதிரியான காரணங்களால அவங்க அதிகமா பாதிக்கப்பட்டிருக்காங்க. முக்கியமா சொல்லப்போனா, இந்த சுகாதார ஆ குறைபாட்டினாலயும், அடுத்து அந்த லேண்ட் அலினேஷன் சொன்னோம் இல்லையா? நில அமைப்பினுடைய தனிமைப்படுத்தப்படுறதுனாலயும், அதிகமா பாதிக்கப்படுறவங்க யாருன்னு பார்த்தோம்னா, பெண்கள் தான். அந்த பழங்குடியின பெண்கள் வந்து அதிக அளவுல பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா, அ தினசரி வாழ்க்கைய நடத்துறதுலேருந்து, அவங்களுடைய அ ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ்க்கெல்லாம் அந்த உடல்நல குறைபாடு ஏற்படும்போது, ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு போக முடியாம, முக்கியமா வந்து மகப்பேறு காலங்கள்ல, அந்த அ டெலிவரி சமயங்கள்லலாம் வந்து, அந்த ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு அவங்களுக்கு போக முடியாம, ஆ அதனால அதிகமா பாதிக்கப்படுறது பெண்கள்ன்னு தான் சொல்லலாம். மேலும் பார்த்தோம்னா, அவங்களுடைய பொருளாதார கொள்கை, நம்மளுடைய நாட்டினுடைய பல்வேறு பொருளாதார கொள்கைகள், அதேபோல அவங்களுடைய விவசாயத்த வந்து தொடர்ந்து செய்ய முடியாத நிலை. பொருளாதார கொள்கைகள்னால ஈவன் நம்ம வந்து பார்த்தோம்னா, அவங்களுடைய அந்த ஃபியூயல்ஸ் அந்த விறகுகள வந்து பொறுக்குறதுக்கு கூட பொறுக்கி எடுத்துட்டு போயிட்டு அவங்க வெளியில வித்துட்டு வருவாங்க. தேன் எடுப்பாங்க. அ சின்ன சின்ன காட்டு விலங்குகள வந்து வேட்டையாடி அதுலேருந்து பொருட்கள வந்து மற்றவர்களுக்கு கொடுக்கிறது. காட்டுல விளையக்கூடிய உணவு தானியங்கள், இதெல்லாம் மற்றவர்களுக்கு எடுத்து போயி அவங்க குடுத்துட்டு, அதன் மூலமா தான் அவங்களுடைய வாழ்வாதாரம் வந்து இருந்துட்டுருக்கும். ஆனா வந்து நம்முடைய நிறைய வந்து பொருளாதார கொள்கைகள், அ அதனால வந்து அவங்களால தொடர்ந்து அந்த இடத்துல அந்த நேச்சுரல் ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்களுக்குன்னு வந்து தேர் இஸ் நோ தே டோன்ட் ஹேவ் த ரைட்ஸ் டூ மைன் மினரல்ஸ் எடுக்கிறதுக்கோ, இல்லன்னா வந்து தண்ணீர வந்து பயன்படுத்தி பவர் அ ப
பவர் யுட்டிலைஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டியோ வாட்டெவர் அந்த மாதிரியான உரிமைகள் வந்து அவங்களுக்கு கிடையாது. ஸோ நம்முடைய பொருளாதார கொள்கைகள், நம்முடைய நாட்டினுடைய பாலிசி, அதனுடைய கொள்கைகள் அ அ இந்த காரணங்களால அவங்களால தொடர்ந்து வந்து அந்த இடங்கள்ல விவசாயம் பண்ண முடியாம, சரிவர செய்ய முடியாம இருக்கு. அதேபோல மற்ற வளர்ச்சி திட்டங்கள் நம்ம டெவலப்மெண்ட்ன்னு நம்ம சொல்றோம். ஒரு இடத்துல டேம் கட்டுறோம். சில வளர்ச்சி திட்டங்கள் அந்த மாதிரியெல்லாம் நம்ம செய்யும்போது, ஆ அவங்களால அவங்களுடைய வாழ்க்கை தரம் வந்து வாழ்வாதாரம் வந்து பாதிக்கப்படுது. அந்த இடத்துலேருந்து நம்ம அவங்கள வந்து இடம்பெயர்த்தி வேற ரீசெட்டில்மென்ட் நம்ம அவங்களுக்கு வந்து பண்றோம். அப்படி செட்டில்மென்ட் பண்ணும்போது, தொடர்ந்து அவங்க ஏற்கனவே வாழ்ந்த வாழ்க்கை தரத்தினுடைய அவங்க வாழ்றாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா, அது வந்து இல்ல. அவங்களால அது வந்து தொடர முடியாம போகுது. ஸோ சமூக பொருளாதார நிலை அப்படின்னு பார்த்தோம்னா, முக்கியமா மத்திய இந்தியால அந்த மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களுடைய சமூக பொருளாதார நிலை ரொம்பவே பாதிக்கப்பட்டு தான் இருக்குன்னு சொல்ல முடியும். ஏன் அப்டின்னா, அந்த லேண்ட் அலினேஷன் நிலத்தின் அமைப்பின் அடிப்படையில அவங்க தனிமைப்படுத்தப்பட்டிருக்காங்க. வளர்ச்சி திட்டங்கள் அவங்கள போய் சென்றடைய முடியாத சூழ்நிலையில அவங்க இருக்கிறாங்க. நம்முடைய புதிய பொருளாதார கொள்கைகள்னால தொடர்ந்து அவங்களுடைய காட்டு பொருட்கள மலைப்பகுதிகள்ல இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ பயன்படுத்தி விவசாயம் செய்ய முடியாத சூழ்நிலையில அவங்க இருக்கிறாங்க. பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள்னால நம்ம அவங்கள வந்து இடம் பெயர வச்சு, மற்றொரு இடங்கள்ல நம்ம குடியமர்த்துறோம். ரீசெட்டில்மென்ட் பண்றோம். ஆனாலும் அவங்க ஏற்கனவே வாழ்ந்த வாழ்க்கை தரத்தோட அவங்களுடைய வாழ்க்கை தொடர முடியாம இருக்குது. இந்த மாதிரியான காரணங்களால முக்கியமா அந்த மத்திய இந்தியால, சென்ட்ரல் இந்தியால இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களுடைய சமூக பொருளாதார நிலை மிகவும் பின்தங்கி இருக்குதுன்னே நம்ம சொல்லலாம். அதேபோல அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, காடும் பழங்குடியின மக்களும். ஃபாரஸ்ட் அண்ட் ட்ரைபல் பீப்பிள். ஏன் அப்படின்னாக்க, காடும் சார்ந்த பகுதி நம்முடைய ஐவகை நிலங்களா தமிழ்ல வந்து பிரிப்பாங்க. மலை சார்ந்த இடம், ஆ குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஐவகை நிலங்களா தமிழ் ஆ இலக்கியங்கள்ல நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். அந்த ஒவ்வொரு நில அமைப்புகளுக்கும் ஏற்ற மாதிரி, அந்த மக்களுடைய வாழ்க்கை முறையும் இருக்கும்னு நம்ம பார்த்திருக்கோம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. அதாவது அ காடு சார்ந்த இடமும், அ மலை சார்ந்த இடமும், ஆ நிலம் சார்ந்த இடமும், மணலும் மணல் சார்ந்த இடமும், கடலும் கடல் சார்ந்த இடமும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா, கடல் சார்ந்த இடம் நெய்தல் நம்ம சொல்லும்போது, அந்த கடலை ஒட்டிய கடல் மீன் பிடித்தல், ஆ முத்தெடுத்தல், அந்த மாதிரியான வாழ்க்கை முறைய தான் அவங்க வாழ்றாங்க. அதாவது அவங்களுக்கு இருக்கக்கூடிய ரிசோர்ஸ அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள ஒத்தி தான் அவங்களுடைய வாழ்க்கை முறையும் இருக்கும். அதே வகையில தான் நம்ம வந்து பழங்குடியின மக்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா, காடு சார்ந்து தான் இருக்கு. காடு சார்ந்த தொழிலும் தான் அவங்களுடைய அ வாழ்க்கை முறை இருக்குது. பழங்குடியின மக்கள் பார்த்தோம் அப்படின்னாக்க, முக்கியமா காட்டுல வேற என்ன வேலை செஞ்சிட முடியும் அவங்களால? வேட்டையாடுதல், உணவு போய் சேகரிச்சுட்டு வர்றது, இதுதான் அவங்களுடைய முதன்மையான தொழிலா இருக்கும். மேலும் சில பழங்குடியின மக்கள் விவசாயம் செய்றத முதன்மை தொழிலா வச்சிருக்காங்க. அதேபோல விவசாய தொழிலாளர்களாகவும் அவங்க இருக்காங்க. காட்டுல உள்ள மரம், விலங்குகளையும் தெய்வமா கருதுற இயல்ப கொண்டவங்களா அவங்க இருக்காங்க. அதேபோல இவங்க நம்ம விவசாயம் செஞ்சு அ வாழ்க்கை நடத்துறாங்க, வேட்டையாடுறாங்க அப்படின்னு நாம சொன்னாலும், காட்ட அழிக்காம பாதுகாக்கிறதுல ரொம்ப முக்கிய பங்கு பழங்குடியின மக்கள் வகிக்கிறாங்க. ஏன்னா, அவங்க காட்டுல இருக்கிற எல்லா பொருட்களையும் அவங்க தெய்வமா வணங்குறாங்க. இந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா, காட்டினுடைய பாதுகாப்புக்கு முக்கிய பங்கு அவங்க வகிக்கிறாங்க. ஆனா, சில கொள்கைகள்னால, சில மாற்றங்கள், அ முன்னேற்றங்கள் வரும்போது, அ ம் அந்த பழங்குடியின மக்களுடைய வாழ்க்கையிலயும் மாற்றங்கள் உருவாகுது. காட்டை சார்ந்து வாழ்ந்த வாழ்க்கைய அவங்க வாழ்ந்துட்டு இருக்கும்போது, நம்ம சில பாலிசிஸ் சேஞ்சஸ்லாம் நம்ம கொண்டு வரோம். அதுல முக்கியமா வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்தியன் ஃபாரஸ்ட் ஆக்ட் 1927 1927ல கொண்டு வந்த அந்த இந்தியன் ஃபாரஸ்ட் ஆக்ட். இந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, காட்ட பயன்படுத்துறதுல அந்த பழங்குடியின மக்கள் காட்ட பயன்படுத்துறதுல பல்வேறு கட்டுப்பாடுகள விதிக்குது. ஏன்னா, காட்ட பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு வகையில வந்து பல்வேறு கட்டுப்பாடுகள நம்ம விதிக்கிறோம். அதேபோல இன்னொரு ஒரு கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாதுகாக்கப்பட்ட இல்லன்னா காடுகளுக்காகவே ஒதுக்கப்பட்ட பகுதி. ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். காடுகளுக்காக ஒதுக்கப்பட்ட பகுதி. அது நம்ம அதுல வந்து அ ஆ மக்களுடைய நடமாட்டம்,
முக்கியமா வந்து பழங்குடியின மக்களுடைய நடமாட்டம், காட்டு பொருட்கள யூஸ் பண்றது, அப்போ காட்டுல இருக்கக்கூடிய விலங்குகளையோ, சின்ன விலங்குகளையோ உணவுக்காகவோ வேட்டையாடுறத வந்து தடுக்கிறது. இந்த மாதிரியான சட்டங்களை எல்லாம் நம்ம வந்து கொண்டுட்டு வந்தோம். இந்தியன் ஃபாரஸ்ட் ஆக்ட் 1927ன் படி பார்த்தோம் அப்டின்னா, அந்த ரிசர்வ்ட் ஃபாரஸ்ட்ன்ற கான்செப்ட் காடுகளுக்காகவே ஒதுக்கப்பட்ட இல்லன்னா பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி. இந்த பாலிசி படி நம்ம பார்த்தோம் அப்டின்னாக்க, மக்களுடைய நடமாட்டம் முக்கியமா வந்து பழங்குடியினர் மக்களுடைய நடமாட்டம் வந்து முக்கியமா குறைக்கப்பட்டது. முற்றிலும் தடுக்கப்பட்டதுன்னே கூட சொல்லலாம். இதனால அந்த காட்டை சார்ந்து வாழ்ந்த மக்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய வாழ்க்கை முறையே காட்டை சார்ந்து தான் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரியான காட்டை சார்ந்து வாழ்ந்த வந்து மக்களுடைய அன்றாட வாழ்க்கை முறை வந்து பாதிக்கப்பட்டுச்சு. முக்கியமா இன்னும் மேலும் நிறைய காரணிகள் உங்களுடைய வாழ்க்கை முறை பாதிக்கப்பட்டதுக்கு காரணங்களா இருக்குது. என்னென்னன்னு பார்த்தோம்னா, நகரமயமாதல், அர்பனைசேஷன் சொல்லுவோம். அதேபோல மிலிட்டரி கன்டோன்மென்ட்ஸ் உருவாக்குறது. ஏன்னா நம்ம அந்த ரிசர்வ்ட் ஃபாரஸ்ட் அத கொஞ்சம் அதுக்கு முன்னாடி மிலிட்டரி கன்டோன்மென்ட்ஸ் உருவாக்குதல். அதேபோல மலை சார்ந்த சுற்றுலா தலங்கள், ஹில் ஸ்டேஷன்ஸ்லாம் உருவாக்குறது. எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ரயில்வே ட்ராக்ஸ், ரயில் பாதை திட்டம், அந்த இருப்பு பாதை போடுறது. அதேபோல தேக்கு மரங்களுடைய பயன்பாடு, அதனுடைய மதிப்பு வந்து உயர்ந்து காணப்படுறது. இந்த மாதிரியான முக்கியமான காரணங்களால அந்த பழங்குடியின மக்களுடைய வாழ்க்கை முறை வந்து மாற்றங்களுக்கு வெகுவா வந்து போச்சு. நெறைய மாற்றங்கள் வந்து அதனால உருவானுச்சுன்னு சொல்லலாம். நகரமயமாதல், மிலிட்டரி கன்டோன்மென்ட்ஸ் உருவாக்குறது, மலை சார்ந்த சுற்றுலா தலங்களை உருவாக்குறது, அதாவது ஹில் ஸ்டேஷன உருவாக்குறது, அ அ தேக்கு மரங்களுக்கான மதிப்புகள் வந்து கூடுறது. இது போன்ற காரணங்களால பழங்குடியின மக்களுடைய வாழ்க்கையில வந்து மாற்றங்கள் நெறைய உண்டானுச்சு. அதேபோல அந்த இந்தியன் ஃபாரஸ்ட் ஆக்ட் 1927ன் படியும் நிறைய கட்டுப்பாடுகள் காடு சார்ந்த, மலை சார்ந்த பொருட்கள உபயோகப்படுத்துறதுல, அதை சார்ந்த தொழில செய்றதுல பழங்குடியின மக்களுக்கு வந்து நெறைய கட்டுப்பாடுகள் உருவானுச்சு. அந்த ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியில அந்த பழங்குடியின மக்களுடைய நடமாட்டம், அந்த பொருட்கள பயன்படுத்துவதிலயும் நெறைய கட்டுப்பாடுகள் வந்துச்சு. இதனால அவங்களுடைய அந்த இயல்பு வாழ்க்கை வந்து பாதிக்கப்பட்டுச்சு. காட்டினுடைய மீதான அந்த பழங்குடி மக்களுடைய உரிமைகள் வந்து அவங்க வந்து அத பயன்படுத்த முடியாத நிலை வந்து உருவானுச்சு. இதனால அவங்களுடைய வாழ்க்கை தரம் வெகுவா பாதிக்கப்பட்டுச்சுன்னு சொல்லலாம். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்டின்னா, நில இழப்பும், வாழ்விழப்பும். எப்போ வந்து ஒரு இடத்துல நம்ம அவங்கள இடம்பெயர வச்சு, அந்த இடத்துல டெவலப்மென்ட் இல்ல வேற எதுனா முன்னேற்ற திட்டங்கள், இது மூலமா அந்த இடத்துலேருந்து அவங்கள நாம இடம்பெயர வச்சு, வேற இடத்துல நாம அவங்கள ரீசெட்டில்மென்ட் பண்ணும்போது, அவங்களுடைய இயல்பு வாழ்க்கை, அவங்களுக்கு தெரிஞ்ச தொழில செய்ய முடியாது. புது இடங்கள்ல போயி, புது தொழில அவங்களால மிக விரைவில அவங்களால கற்றுக்கொள்ள முடியாது. அவங்களுடைய கல்வி பாதிக்கப்படும். அவங்களுடைய வாழ்க்கை தரம் அப்படி பார்த்தோம் அப்படின்னாக்க, நிலத்த இழக்கிற ஆதியிலேருந்து வாழ்ந்து வந்த நிலத்த அவங்க இழக்கும்போது, அவங்களுடைய வாழ்வையும் அவங்க இழக்குறாங்கன்னே நம்ம சொல்லலாம். முக்கியமா வாழ்க்கை முறைய இழக்குறாங்க. வாழ்க்கை முறைய அவங்க தொலைச்சுட்டு போகும்போது, அவங்களுடைய வாழ்க்கையவே தொலைக்கிற சூழ்நிலை அவங்களுக்கு உருவாகுறது. அடுத்து நம்ம ஒரு என்ன தலைப்பு பார்க்க போறோம்னா, சுதந்திரத்துக்கு முன்னாடி அவங்களுடைய பழங்குடியின மக்களுடைய வாழ்க்கை முறை. அ இப்ப நம்ம சொன்னது மாதிரியே தான், நிலத்தின் மீதான உரிமை வந்து பழங்குடியின மக்களுடைய அ உரிமை வந்து நிலத்தின் மீதான உரிமை வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கப்பட்டுச்சு. சுதந்திரத்திற்கு முன்னரும் அவங்க வந்து அவங்களுடைய ஆலினேட் தனிமைப்படுத்தப்பட்டாங்க. அவங்களுடைய நில பயன்பாடு குறைக்கப்பட்டது. இல்லன்னா, அவங்க நிலத்திலேருந்து அவங்க தனிமைப்படுத்தப்பட்டாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதேபோல அப்படி அவங்க நிலத்தை சார்ந்து தனிமைப்படுத்தப்படும்போது, அந்த நிலத்தை சார்ந்து செய்யக்கூடிய தொழில்கள் எதையுமே அவங்களால செய்ய முடியாம போனதுனால, அவங்களுடைய வாழ்க்கை தரம் அ குறைந்து போனது. அப்போ சுதந்திரத்திற்கு முன்னாடிலேருந்தே அவங்க வந்து தனிமைப்படுத்தப்பட்டாங்க அவங்க நிலத்திலேருந்து. அடுத்து வந்து பார்த்தோம்னா, சுதந்திரத்துக்கு பின்னாடி பழங்குடியின மக்களுடைய நிலை அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, சுதந்திரத்திற்கு பின்னாடி நிறைய வந்து அந்த சமூக மாற்றங்கள் வந்து உருவானுச்சு. நவீனமயமாதல், மாடர்னைசேஷன், அ தொழில்மயமாதல், இண்டஸ்ட்ரியலைசேஷன், அர்பனைசேஷன் சொல்லுவோம். நகரமயமாதல். இந்த மாதிரியான ப்ராசஸ் அந்த முன்னேற்றத்திற்கான ம ப்ராசஸ் நடந்துட்டே இருக்கும்போது, ஒரு சமூகம்
வந்து ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு போறதுக்கு இந்த நவீனமயமாதல், தொழில்மயமாதல், நகரமயமாதல் இந்த ப்ராசஸ்லாம் உதவி செய்யும். இந்த மாதிரியான மாற்றங்கள்னாலயும் பழங்குடியின மக்கள் வந்து நெறைய பாதிக்கப்பட்டாங்க. இந்த மாடர்னைசேஷன், வெஸ்டர்னைசேஷன், தொழில்மயமாதல், ஆ நகரமயமாதல் இது மூலமா ஆ இடம்பெயர்க்கப்பட்ட நம்ம சொன்ன மாதிரி டிஸ்பிளேஸ் பண்ணப்பட்டாங்க. அதனால அவங்களுடைய விவசாயம் சார்ந்த வாழ்க்கை முறை மாறுனுச்சு. அதேபோல அரசனுடைய கொள்கை முறைகள், கொள்கை முடிவுகள், அரசனுடைய திட்டங்கள் அப்படின்னு பல வழிகளிலும் நிறைய நன்மைகள் ஏற்பட்டிருந்தாலும், சில அ பாதிப்புகளும் ஆ பழங்குடியின மக்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டுச்சுன்னு நம்ம சொல்லலாம். அதேபோல முன்னேற்ற திட்டங்கள் எல்லாமே வந்து ஒரு சில மக்கள தான் போய் சேருது. பழங்குடியின மக்கள அந்த குழுக்கள மட்டும் பார்க்கும்போது, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி, அ அவங்களுடைய நில அமைப்புல மாற்றங்கள் ஏற்படாததுனால, எப்படி வந்து வடகிழக்கு மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள், அவங்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கு? மத்திய இந்தியால இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள், அவங்களுடைய வாழ்க்கை திறமை எப்படி இருக்குன்னு சொன்னோம். ஸோ அப்போ அ அவங்களுடைய நில அமைப்புல முன்னேற்ற திட்டங்கள்ல ஆ சில நகரமயமாதல், நவீனமயமாதல், தொழில்மயமாதல் இந்த மாதிரியான காரணங்கள்னாலயும் மக்களுடைய அடிப்படை வாழ்க்கை முறை வந்து பாதிக்கப்படுது. சில நன்மைகள் ஒரு சிலர போய் சேருது. பல நேரங்கள்ல நன்மைகள் அவங்கள போய் முழுமையா எல்லா மக்களையும் போய் சேர்றது இல்ல. அப்போ ஆ இன்றைய சூழ்நிலையில சுதந்திரத்திற்கு அப்புறமும் ஆ பழங்குடியின மக்களுடைய வாழ்க்கை முறை கொஞ்சம் ஆ மந்த நிலையா தான் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். இல்லன்னா குறைஞ்சிருக்குதுன்னு நாம சொல்லலாம். அடுத்ததா நம்ம வந்து சமூக அமைப்புல, நடைமுறைகள்ல நம்ம பார்க்குறது சாதிய அமைப்பு. சாதிய அமைப்புன்றது வந்து ஒரு சமூக அடுக்கமைப்புன்னு சொல்லலாம். அதாவது வந்து சோசியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன். ஒரு சாதி வந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர அவருடைய பிறப்பின் அடிப்படையில தரம் பிரிக்குது. இட்ஸ் டிவைடிங் த ஹியூமன் சொசைட்டி இன்டூ 4 கேட்டகரின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது வந்து 4 வர்ணங்களா வந்து இந்த வர்ணா சிஸ்டம் வந்து பிரிக்குது. மேலும் அவர் செய்ற தொழிலினுடைய அடிப்படையிலயும் பாகுபாடு பார்க்கிறது வந்து சாதி அமைப்பு. அதேபோல அவர் செய்ய வேண்டிய தொழிலையும், திருமணம் மற்றும் சமூக உறவுகளை நிர்ணயிக்கிறதும் இந்த சாதி அமைப்புன்னு தான் சொல்லலாம். அப்ப சாதி காஸ்ட் இஸ் அ சோசியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. சாதி ஒரு சமூக அடுக்கமைப்பு. சாதி என்ன பண்ணுது அப்படின்னா, சாதி ஒருவரை அவரின் பிறப்பின் அடிப்படையில் தரம் பிரிக்கிறது. மேலும் அவர் செய்யும் தொழிலின் அடிப்படையிலும் பாகுபாடு பார்க்கிறது. அவர் செய்ய வேண்டிய தொழிலையும், திருமண மற்றும் சமூக உறவுகளை நிர்ணயிக்கிறது இந்த சாதி அமைப்பு. சாதி அமைப்பு எப்படி உருவானுச்சு நம்ம பார்த்தோம்னா, வர்ண பேத அடிப்படையில இருந்து உருவாகுதுன்னு சொல்றாங்க. வர்ணாசிரம தர்மத்தின்படி 4 வர்ணங்கள் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பிராமணர், சத்திரியர், வைஷ்யர், சூத்திரர். அதேபோல இந்த 4 வர்ணங்களும் ஆ ஒரு 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 கேட்டகரிஸாவும், அத தாண்டி இதற்கு வெளியில ஒரு வர்ணமும் இருக்கு. அவர்கள் வந்து பஞ்சமர்கள் அல்லது தீண்டத்தகாதவர்கள் அப்படின்னு வர்ணாசிரம தர்மம் சொல்லுது. மனித குலத்தை வந்து இந்த வர்ணாசிரம தர்மம் 4 வகைகளா பிரிச்சு வச்சிருக்குன்னு நம்ம சொல்லலாம். அதேபோல செய்யும் தொழில்ல மையமா வச்சும் இந்த வர்ணங்கள் பிரிக்கப்படுன. 4 வர்ணங்களும் வந்து ஆ அந்த ட்ரெடிஷனல் தியரின்னு சொல்லுவாங்க. பழமைவாத அ அந்த அணுகுமுறையின்படி பார்த்தோம்னா, சாதி எப்படி உருவானுச்சுன்னா, ஆ கா படைக்கும் கடவுளான பிரம்மன் அவருடைய நாவிலிருந்தும், அதாவது தலையிலிருந்தும் பிறந்தவர்கள் பிராமணர்கள்னும், அவருடைய தோள்பட்டையிலிருந்து பிறந்தவர்கள் சத்திரியர்கள்னும், அவருடைய வயிற்று பகுதியிலிருந்து பிறந்தவங்க வைஷ்யர்கள்னும், அவருடைய ஆ பாதத்திலிருந்து பிறந்தவர்கள் சூத்திரர்கள்னும் சொல்லுது. இது வந்து ஒரு வகையான பாகுபாடு. அதேபோல அவங்க செய்யக்கூடிய தொழில அடிப்படையா வச்சு அவங்கள நாம பிரிக்கிறோம். அதன்படி பார்த்தோம் அப்டின்னா,
பிராமணர்கள் செய்யக்கூடிய வேலைகள் அவங்க வந்து கல்வி கற்கிறது, அதேபோல ஓதுவது, கடவுள வந்து தொழுறது, அதேபோல சத்திரியர்கள் அவங்க வந்து தோள்லேருந்து பிறந்ததுனால அவங்களுடைய தொழில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வந்து நாட்டை ஆள்றது, பாதுகாக்கிறது. முக்கியமா அரசர்கள் வந்து சத்திரியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதேபோல வைசியர்கள் வந்து மற்றவர்களுக்கு உணவு வழங்குற தொழில். விவசாயம், மற்ற வாணிபம் இதையெல்லாம் செய்றவங்க வைசியர்கள்ன்னு சொல்லுவாங்க. அதேபோல சூத்திரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்ற இந்த மேலே சொன்ன இந்த பிராமணர்கள், சத்திரியர்ஸ், வைசியர் இவங்களுக்கெல்லாம் வந்து தொண்டு செய்றவங்க சூத்திரர்ன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து பாதத்திலேருந்து பிறந்தவங்க. அதே பாதம் எப்படி மற்றவர்களையும் நமது உடல வந்து தாங்கி இருக்குதோ, அதேபோல மற்ற மூவர்களுக்கும் தேவையான தொண்டுகள செஞ்சு, அந்த தொழில செஞ்சு வாழ்றவங்க சூத்திரர்ன்னு சொல்லுவாங்க. அதேபோல இந்த சூத்திரர்களுக்கு தொண்டு செய்றவங்க பஞ்சமர்கள் அப்படின்னு ஸோ அப்போ அந்த சாதிய அமைப்பு வர்ணாசிரம தர்மப்படி 4 வர்ணங்கள கொண்டும் இருக்குது. அதேபோல தொழிலின் அடிப்படையிலும் அவங்கள நாம 4 மற்றும் 5 வகையா பிரிக்கிறாங்க. முக்கியமா இந்த சாதிய அமைப்பினுடைய அம்சங்கள் ஃபீச்சர்ஸ் ஆஃப் காஸ்ட் சிஸ்டம் சாதிய அமைப்பின் அம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் அம்சம் என்னன்னா சமூக பாகுபாடு. இட் இஸ் செக்மெண்டல் டிவிஷன் ஆஃப் சொசைட்டி. சமூக பாகுபாடு. ஒரு குறிப்பிட்ட சாதிய அமைப்பின் அங்கத்தினர் ஒரு ஒரு குறிப்பிட்ட சாதிக்குள்ள இருக்கிறவங்க, அதனுடைய உறுப்பினர்கள் அவர்களுடைய பிறப்பின் அடிப்படையில அந்த ஒரு பர்ட்டிகுலர் கேஸ்ட்டுக்குள்ள நீங்க இருக்கணுங்கிறது நிர்ணயிக்கப்படுகிறது. அப்போ ஒருவர் வந்து ஒரு சாதிக்குள்ள இருக்கிறாரு அப்படின்னா, அது எதனால நிர்ணயிக்கப்படுறது அப்படின்னு பார்த்தோம்னா, அவருடைய பிறப்பு. எந்த குடும்பத்துல அவர் பிறந்திருக்காரோ, அந்த குடும்பம் எந்த சாதிய சேர்ந்ததா இருக்கோ, அந்த சாதி அவர வந்து சேரும். அப்போ ஒரு குறிப்பிட்ட சாதி அமைப்பின் அங்கத்தினர் அவர் பிறப்பின் அடிப்படையில் நிர்ணயிக்கப்படுகிறார். அவருடைய விருப்பத்தினாலோ, அல்லது வேறு எந்த முயற்சினாலோ, அவர் எந்த ஒரு சாதிய அமைப்புக்கும் அவர் வந்து அங்கமா, உறுப்பினரா மாற முடியாது. இப்படி பிறப்பினால ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவர் ஒரு நிலையை அடைகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு பேர் வந்து ஆ அஸ்கிரைப்டு ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் ஒரு ஒரு குடும்பத்துல ஒரு சாதியில பிறக்கிறதுனால ஒரு நிலை. அந்த சாதிக்கு அந்த சமூகத்துல என்ன நிலை, என்ன ஸ்டேட்டஸ் இருக்குதோ, அந்த ஸ்டேட்டஸ் அந்த தனிப்பட்ட மனுஷனுக்கு அவரு பிறக்கிறதுனால கிடைக்குது. வேறு எந்த காரணத்தினாலும் அவரு அந்த சாதிய விட்டு மாற முடியாது. அதுக்கு பேரு என்னன்னு பார்த்தோம்னா, அஸ்கிரைப்டு ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு சமூக பாகுபாடு ஃபர்ஸ்ட் அம்சமா சாதிக்கு இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சமூகத்தின் படிநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. சோசியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன். அந்த படிநிலைங்கிறது படினாலே பார்த்தாலே கீழ இருந்து மேல ஏறும். இல்லன்னா மேல இருந்து நம்ம படியில கீழ இறங்கலாம். அந்த வகையில இந்த சாதி அமைப்புன்றது வந்து ஒரு படிநிலைகளா பிரிக்கப்பட்டிருக்கு. மேல இருந்து கீழ வரும்போது உயர்ந்தவர், அடுத்து அவரை விட தாழ்ந்தவர், அவரை விட தாழ்ந்தவர். அந்த அந்த வகையில அந்த சாதிய படிநிலை வந்து இருக்குன்னு பார்க்கலாம். இந்த படிநிலையில வந்து பார்த்தீங்கன்னா, உயர்ந்த நிலையில மேல இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தோம்னா, பிராமணர்கள். அவருக்கு அடுத்த படிநிலையில இருக்கிறவங்க சத்திரியர்கள். அவர்களுக்கு அடுத்த படிநிலையில இருக்கிறவங்க வைசியர்கள். அவர்களுக்கு அடுத்த கீழ நான் சொல்றது வந்து மேல பிராமின்ஸ் இருக்காங்க. அவர்களுக்கு கீழ சத்திரியர்கள் இருக்காங்க. சத்திரியர்களுக்கு அடுத்த கீழ நிலையில இருக்கிறவங்க வைசியர்கள். வைசியர்களுக்கு அடுத்த கீழ படிநிலையில இருக்கிறவங்க சூத்திரர்கள். இவங்கள தாண்டி இந்த படிநிலையிலே இல்லாம அவுட்காஸ்ட்ன்னு சொல்றவங்க தான் பஞ்சமர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு சாதியினரும் வந்து பார்த்தீங்கன்னா, சமூக படிநிலையில ஒவ்வொரு இடத்துல இருக்காங்க. அதுதான் நாம வந்து சமூகத்தின் படிநிலை சாதிய அமைப்பு வந்து சமூகத்தின் படிநிலையை குறிக்கிறது. சோசியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் ஆஃப் சொசைட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ சமூக படிநிலைகளா சாதிய அமைப்பு இருக்கு. அந்த படிநிலைகள்ல உயர்ந்த படியில இருக்கிறவங்க பிராமணர்கள். அதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய படிநிலைகள்ல அடுத்தடுத்த தாழ்ந்த நிலையில இருக்கிறவங்க அடுத்தடுத்த சாதிய அமைப்பை சேர்ந்தவங்களா இருக்காங்க. அதேபோல முக்கியமான அம்சம் இந்த சாதிய அமைப்புல வந்து பார்த்தோம் அப்படின்னா, உணவு மற்றும் சமூக உறவின் மீதான கட்டுப்பாடு. ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் தேர் ஃபுட் அண்ட் சோசியல் இன்டராக்ஷன். உணவு மற்றும் சமூக உறவின் மீதான கட்டுப்பாடு. நம்ம வந்து 2 வகையான உணவ வந்து பிரிக்கிறாங்க. ஒண்ணு வந்து பார்த்தோம் அப்படின்னா, பக்கா ஃபுட் அதாவது பக்கா உணவு, கச்சா உணவு அப்படின்னு சொல்லுவாங்க. நெய் மற்றும் நெய்யை சார்ந்த பொருட்கள பயன்படுத்தி உருவாக்குற பொருட்கள், உணவுப் பொருட்கள்லாம்
பக்கா ஃபுட்டுன்னும், தண்ணீர பயன்படுத்தி பயன அ தயாரிக்கப்படக்கூடிய உணவுப் பொருட்கள் எல்லாமே கச்சா உணவுப் பொருட்கள்னு நம்ம சொல்றோம். ஸோ பக்கா உணவுப் பொருட்கள உண்றவங்க வந்து உயர்ந்த படிநிலையில இருக்கிறவங்க. அதாவது பிராமணர்கள் தான் வந்து அந்த பக்கா ஃபுட்ட சாப்பிடுறவங்களாவும், தண்ணீரை பயன்படுத்தி தயாரிக்கப்படக்கூடிய பொருட்கள, உணவுப் பொருட்கள சாப்பிடுறவங்க கச்சா ஃபுட் அதாவது அ அடுத்த நிலையில தாழ்ந்த படிநிலையில இருக்கிறவங்களாவும் சொல்றது. அப்போ உணவுல கட்டுப்பாடுகள் இருக்கு. இவங்க அந்த உணவ சாப்பிடக்கூடாது. அதேபோல உயர்ந்த படிநிலையில இருக்கக்கூடிய பிராமணர்கள் மற்ற சாதியினுடைய வீடுகள்ல சென்று அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஆ சத்திரியர்கள், வைஷ்யர்கள் வீட்டுக்கு போய் சாப்பிட மாட்டாங்க. வைஷ்யர்கள் ஆ சூத்திரர்கள் வீட்டுக்கு போய் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அப்ப அந்த உணவு எடுத்துக்கொள்றதுல கட்டுப்பாடுகள் இருக்கு. அதேபோல இவங்க இந்த உணவ மட்டும் தான் சாப்பிடணும். அந்த உணவுகள சாப்பிடக்கூடாதுன்ற கட்டுப்பாடுகள் இருக்குது. அதேபோல சமூக மாசுபாடு பொல்யூட் ஆயிடும் அப்படின்ற அந்த ஒரு காரணத்தினால, ஒரு சாதியினர் இன்னொரு சாதியினர் கூடய இருக்கக்கூடிய தொடர்பும் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கட்டுப்பாடுகள் இருக்குது. ஒரு சாதிய அமைப்புல இருக்கிறவங்க இன்னொரு சாதிய சேர்ந்தவர்கள திருமணம் செய்து கொள்றதுல கட்டுப்பாடுகள் இருக்கு. இது வந்து 3வது முக்கிய அம்சமா பார்க்கப்படுது. அடுத்த அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சமூக மற்றும் மத இயலாமை. டிசபிலிட்டி இன் சோசியல் அண்ட் ரிலிஜியஸ் ஆக்டிவிட்டீஸ். அந்த சமூகத்தினுடைய அ தாழ்ந்த நிலையில இருக்கக்கூடிய அந்த சாதிய அமைப்புல தாழ்ந்த நிலையில இருக்கிறவங்களுக்கு நிறைய சமூகம் மற்றும் மதம் சார்ந்த நிகழ்வுகள பங்கெடுத்துக்கிறதுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் அவங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம். அவங்களுக்கு வந்து பொதுவான தெருவுல நடக்கக்கூடாது, இந்த இடங்களுக்கு போகக்கூடாது, கோயில்ல தொழக்கூடாது, கோயிலுக்கு உள்ள போக்கூடாது, இந்த சாதிய சேர்ந்தவங்க இன்னொரு சாதி கூட திருமணம் வச்சுக்க கூடாது. அதேபோல மத வழிபாடுகள்ல பங்கெடுத்துக்க முடியாது. சமூக அ முடிவெடுக்கக்கூடிய நிகழ்வுகள்ல சில சாதி வகுப்பை சார்ந்தவங்க வந்து பங்கெடுத்துக்க முடியாத நிலை, இந்த மாதிரியான நிலையெல்லாம் ஏற்படுது. அதேபோல திருமண கட்டுப்பாடுகள் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எண்டோகேமஸ் வகை அந்த சாதிகளுக்குள்ள செய்யக்கூடிய திருமணங்கள ஆதரிக்கக்கூடியதாவும் இந்த சாதி அமைப்பு இருக்குது. அதேபோல தொழில் செய்றதுல கட்டுப்பாடுகள் இருக்கு. அந்தந்த சாதி மக்கள் அந்தந்த அ சாதிக்குரிய தொழில மட்டும் தான் செய்ய அனுமதி இருக்கு. அதனை தாண்டி வேற எந்த தொழில் செய்றதுக்கும் அவங்களுக்கு அனுமதி மறுக்கப்படுறது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, தொழில் செய்வதில் கட்டுப்பாடுகள். இது எல்லாமே வந்து சாதியினுடைய இயல்புகள். நம்ம ஃபியச்சர்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா? முதல்ல வந்து பார்த்தோம்னாக்கா, சமூக பாகுபாடு, சமூகத்தினுடைய படிநிலை. 3வது வந்து பார்த்தோம்னா, உணவு மற்றும் சமூக உறவின் மீதான கட்டுப்பாடு. அடுத்து வந்து பார்த்தோம்னாக்க, ஆம் சமூக மற்றும் மத இயலாமை, அதேபோல திருமண கட்டுப்பாடுகள், தொழில் செய்வதில கட்டுப்பாடுகள். இதெல்லாம் சாதியினுடைய அ இயல்புகளா பார்க்கப்படுறோம். அதேபோல சாதிகள் குறித்த தத்துவ அணுகுமுறைகள் தியரட்டிக்கல் அப்ரோச்சஸ் டூ அண்டர்ஸ்டாண்டிங் கேஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கற்பிதம் சார்ந்த அணுகுமுறை. முதல் அணுகுமுறை வந்து ஆட்ரிபியூஷனல் அப்ரோச்ன்னு சொல்லுவாங்க. கற்பிதம் சார்ந்த அணுகுமுறை. இந்த முறை பற்றி சொன்னவங்க யாருன்னு பார்த்தோம்னா, ஜி.எஸ். குரே, அப்புறம் ஜே.ஹெச். ஹட்டன். சாதியின் முதன்மையான விதி என்னன்னு பார்த்தோம்னா, அந்த எண்டோகேமஸ் விதி. எண்டோகேமி அக மனம். குழுக்களுக்குள்ளேயே திருமணம் மற்றும் மற்ற பழக்கவழக்கங்களை கொண்டிருக்கிறது. ஒரு குழுவுக்கும் மற்ற குழுவுக்கும் உள்ள தொடர்புகள கட்டுப்பாட்டுல வச்சுக்கிறது. இதன் அடிப்படையில பல்வேறு கட்டுப்பாடுகளை விதிப்பது. அதாவது எண்டோகேமஸ் குழுக்கள். அந்த எண்டோகேமி முறைப்படி இனக்களுக்குள்ளேயே திருமணம் மற்றும் மற்ற தொடர்புகள். இத பத்தி சொல்றதுன்னு பார்த்தோம்னா, கற்பிதம் சார்ந்த அணுகுமுறைன்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து பார்த்தோம்னா, தொடர்பு சார்ந்த அணுகுமுறை. அதாவது இன்டராக்ஷனல் அப்ரோச். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி, அ ஒரு குழுக்கும் இன்னொரு குழுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு. பெய்லின்றவர் வந்து இந்த அணுகுமுறை பற்றி சொல்றாரு. சாதிய மக்கள், ஒரு சாதிய மக்கள் மற்றொரு அ சாதிய குழுவுடைய எந்த அளவுக்கு நம்ம தொடர்பு வச்சுக்கலாம். தொடர்பு வச்சுக்கலாமா, வச்சுக்க கூடாது. திருமண தொடர்பு இருக்கலாமா, இருக்கக்கூடாதா? இத பத்திலாம் சொல்றது வந்து தொடர்பு சார்ந்த அணுகுமுறைன்னு சொல்றாங்க. மேலும் டுமாண்ட் மற்றும் மேரியட் இவங்க 2 பேரும் இந்த தொடர்பு சார்ந்த அணுகுமுறை பற்றி இன்னும் விரிவா சொல்லியிருக்காங்க. அதேபோல சாதிய மாற்றங்கள் குறித்து நம்ம இப்ப வந்து பார்க்கலாம். இப்படி ஒரு சமூகத்தினுடைய படிநிலையா, பாகுபாட்டின பாகுபாடுகள் கொண்ட அம்சங்கள் கொண்ட இந்த சாதிய அமைப்பு வந்து என்ன மாற்றங்கள வந்து கண்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சாதிய அமைப்பு வந்து ஒரு அ மூடிய அமைப்புன்னு சொல்லுவாங்க. குளோஸ்டு சிஸ்டம். அதுல வந்து மொபிலிட்டின்றது வந்து இர் இர் சாத்தியமே கிடையாது. ஆனா,
பிரசன்ட்ல இருக்கக்கூடிய சான்ஸ்கிரிட்டைசேஷன், சமஸ்கிருதமயமாதல், வெஸ்டர்னைசேஷன் சொல்லுவாங்க. மேற்கத்திய மயமாதல், இதனாலயும் வந்து சாதிகளுக்குள்ள ஒரு சோசியல் மொபிலிட்டி நடந்ததா புரொஃபசர் எம்.என். ஸ்ரீனிவாஸ் வந்து நமக்கு சொல்றாரு. எப்படி வந்து ஒரு சாதி இன்னொரு சாதிய இமிட்டேட் பண்ணி அவங்களுடைய சோசியல் ஸ்டேட்டஸ இன்கிரீஸ் பண்றதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனா, அவங்களுடைய சாதி வந்து மாறுனுச்சான்னு கேட்டோம்னா, மாறாது. சாதிகளுக்குள்ளேயே ஒரு சமூக அந்தஸ்து வந்து உயர்றதுக்கான ஒரு ப்ராசஸா வந்து நம்ம சான்ஸ்கிரிட்டைசேஷன், வெஸ்டர்னைசேஷன்லாம் இருக்குது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சான்ஸ்கிரிட்டைசேஷன், வெஸ்டர்னைசேஷன், மாடர்னைசேஷன், இண்டஸ்ட்ரியலைசேஷன் இது எல்லாத்துனாலயும் வந்து சாதி அமைப்புல வந்து மாற்றங்கள் நடந்துகிட்டே தான் இருக்குது. நம்மளுக்குள்ள இந்த சாதி பாகுபாடுகள நீக்கிறதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சுதந்திரத்துக்கு அப்புறம் சுதந்திர இந்தியால பல்வேறு சமூக சீர்திருத்த இயக்கங்கள் உருவாகி, அவங்களுடைய முயற்சியினாலயும், இந்திய அரசியலமைப்பினுடைய பல்வேறு முன்னேற்பாடுகள்னாலயும், சட்டத்தினாலயும் சாதி பாகுபாட்டின களையறதுக்கு நம்ம பல்வேறு முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருது. அ ரீசென்ட்டா நடந்த நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி நவீனமயமாதல், டெக்னாலஜி யூஸ் பண்றது, நகரமயமாதல், வெஸ்டர்னைசேஷன், சான்ஸ்கிரிட்டைசேஷன், சமஸ்கிருதமயமாதல் இதனாலயும் ஓரளவுக்கு சமூகத்துல, சாதியில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம். சமூக மாற்றங்கள் சாதியிலயும் சில மாற்றங்கள் உருவாகுறதுக்கு காரணமா இருக்குது. இதுவரைக்கும் நாம சாதிய அமைப்பு பற்றியும், அதனுடைய அடுக்கமைப்பு, அ சாதிய படிநிலை குறித்தும், அதனுடைய இயல்புகள் குறித்தும், அதனால சமூகத்துல நடந்த மாற்றங்கள் குறித்தும், சாதியில ஏற்பட்ட மாற்றங்கள் எதனால நடந்தது குறித்தும் நாம பார்த்தோம். ஆ சாதியில ஏற்பட்ட மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சான்ஸ்கிரிட்டைசேஷன், வெஸ்டர்னைசேஷன், இண்டஸ்ட்ரியலைசேஷன், மாடர்னைசேஷன் இந்த மாதிரியான நகரமயமாதல், சமஸ்கிருதமயமாதல், நவீனமயமாதல் இதனால சாதியில அந்த ரிஜிடிட்டி வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு. நெறைய கட்டுப்பாடுகள் குறைஞ்சிருக்கு. நிறைய சுதந்திரம், முன்னேற்றம் வந்து ஏற்பட்டிருக்கு. இன்னைக்கு நம்ம பாடத்துல சமூகத்தினுடைய அமைப்புகள் மற்றும் நடைமுறைகள் குறித்து நம்ம பார்த்தோம். அதுல பழங்குடியின மக்கள் சாதி அமைப்பு பத்தி நம்ம பார்த்தோம். இன்னொரு வகுப்புல நாம வகுப்பு பத்தி அந்த கிளாஸ் பத்தி நாம பார்க்கலாம். ஆ இதுவரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். சமூக மாற்றங்கள் எப்படி வந்து நடந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். நன்றி, வணக்கம்.